விதாத்துகளை பற்றி பேசுவார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فقد قال ربنا جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال النبي صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد، أو كما قال صلى الله عليه وسلم. وقال إمام دار الهجرة مالك رحمه الله: من ابتدع في الإسلام بدعة يراها حسنة فقد زعم أن محمدا صلى الله عليه وسلم خان الرسالة. ويقول الله تبارك وتعالى: اليوم أكملت لكم دينكم، فما لم يكن يومئذ دينا فلا يكون اليوم دينا. கண்ணியத்திற்குரிய என்னுடைய சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருந்தகைகளே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ கண்மணிகளே, என்னுடைய தாய் மதரசாவில் சங்கைக்குரிய ஆசிரியர்களுக்கு முன்னிலையிலே நான் பேசுகின்ற ஒரு முதல் அனுபவம். ஒரு சிக்கலான, அதே நேரத்திலே மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இது பொறுப்புமிக்க ஒரு தலைப்பு. இதை மேலான ஆசிரியர்கள் முன்னிலையிலே நான் இங்கே எடுத்துரைப்பது ஒரு வகையிலே என்னுடைய பலவீனத்தை நினைத்து அச்சம் என்று சொன்னாலும் கூட, இன்னொரு வகையிலே இதை ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த தலைப்பை வெளிப்படையாக நான் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்து கொண்டிருந்த போது, முன்னால் பேசிய நமது மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய ஜாமியா நம்முடைய தாவூதியாவினுடைய துணை நாதர் ஹஜ்ரத் அவர்கள் வெளிப்படையாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல மிக தெளிவாகவே பித்அத்துகள் குறித்து என்னுடைய தலைப்பிலே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதை பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார்கள். எனவே எனக்கு ஒரு பெரிய துணிச்சலை எனக்கு இது தந்திருக்கிறது, ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அன்பிற்கினிய மாணவர்களே, நாம் இன்றைக்கு அஹ்லு சுன்னா யார் என்பதை மிக தெளிவாக அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அஹ்லு சுன்னா என்பது எல்லா பித்அத்துகள், குராஃபாத்துகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இந்த ஒட்டுமொத்தங்களுடைய சங்கமத்திற்கு பெயர் அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னா என்று சொன்னால் எல்லா பித்அத்துகளையும் ஆதரிப்பவர், எல்லா குராஃபாத்துகளையும் ஆதரிப்பவர், எல்லா சடங்குகளையும் ஆதரிப்பவர். இவருக்கு பெயர் தான் அஹ்லு சுன்னா என்பதாக ஒரு பரவலான கருத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையான சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், சத்தியத்தின்படி வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு அஹ்லு சுன்னாவை விட்டு வெளியேறியவர்கள் என்கிற ஒரு கருத்து இன்றைக்கு பரவலாக நம்முடைய பரப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நான் தாவூதியாவிலே ஓதுகின்ற காலத்திலே சங்கைக்குரிய நம்முடைய ஆசிரியர்கள் அஹ்லு சுன்னாவை பற்றியும் சரி, தேவன் உலமாக்களுடைய கொள்கையை பற்றியும் சரி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு குழப்பமான காலகட்டத்திலே கூட தடுமாறாமல் சத்தியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய, பிதாத்துகளை கண்டிக்கக்கூடிய ஒரு துணிச்சலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால்
இந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் தான். நம்முடைய தாவூதியாவுடைய முன்னாள் துணைநாதர் ஹஜரத் அவர்கள், சங்கைக்குரிய ஹஜரத் மௌலானா உமர் ஃபாரூக் ஹஜரத் அவர்கள் பாடத்திலே பல முறை எங்களுக்கு தமாஷாக, விளையாட்டாக, கேலியாக பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் இந்த வஹாபியத்துனா என்ன, வஹாபினா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் தமாஷா கேலியாக சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களை எதிர்த்து போராடிய அனைவருக்கும் ஆங்கிலேயர்கள் சூட்டிய பெயர் வஹாபி. யாரெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்களோ அவர்களை மக்களை விட்டு தனிமைப்படுத்துவதற்கு ஒரு பயங்கரவாதி என்று இன்றைக்கு நாம் எதற்கு சொல்கிறோமோ, தீவிரவாதி என்று யாருக்கு நாம் சொல்லுகிறோமோ, அதுபோன்ற ஒரு அர்த்தத்திலே வஹாபி என்ற ஒரு சொல்லை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள். ஹஜரத் அவர்கள் அதற்கு நிறைய உதாரணங்கள் கூட சொல்வார்கள். ஒரு காலத்தில் வஹாபி என்கிற அந்த சொல் எவ்வளவு மோசமான சொல்லாக கருதப்பட்டதுன்னு சொன்னால், அதில் சொல்லுவாங்க, ஒரு மளிகை கடையில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் முதலாளி அந்த பையனை மிரட்டுறார், நீ சரியாக வேலை செய்ய மாட்டிருக்கிறேன், நான் கடையை விட்டோன்னு நீக்கிடுவேன்னு சொல்லி. இப்போ அந்த பையன் சொன்னான்னா, நீக்குங்க, தைரியமாக நீக்குங்க அப்படின்னு சொல்லி. என்னடா இவ்வளோ துணிச்சலாக சொல்கிறேன்னு கேட்டப்போ அவன் சொன்னான்னா, என்னை நீக்கினீங்கன்னு சொன்னால் நான் வெளியே நின்று இங்கே கடைக்கு வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த கடைக்காரர் வஹாபின்னு சொல்லிடுவோம், எல்லாரும் திரும்ப போயிடுவாங்க. இப்படி இந்த அளவிற்கு என்னன்னு சொன்னால், ஒரு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்திலே இந்த வஹாபியத் என்கிற இந்த சொல் தேவபந்து உலமாக்களுக்கு எதிராக, அஹ்லு சுன்னாவுக்கு எதிராக, அஹ்லே ஹக்குக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சொல். நம்முடைய பேராசிரியர்கள், நம்முடைய சங்கைக்குரிய ஆசிரியர்கள் தந்த தெளிவினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் பேசினிருக்கிறேன். இவை எல்லாமே ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு உரை. எனவே ஆரம்பமாக நான் அஹ்லு சுன்னா என்று யாருக்கு சொல்வது? ஏன்னா பிதாத்துகளை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால், பரேலவியத் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு முன்னால் அஹ்லு சுன்னா யார் என்று தெரிய வேண்டும். அஹ்லு சுன்னாவுடைய தனித்தன்மைகள் என்ன, அஹ்லு சுன்னாவுடைய குணாதிசயங்கள் என்ன? அஹ்லு சுன்னா என்பவர்கள் தங்களோடு கருத்திலே முரண்பட்டவர்களோடு எப்படி நடந்தார்கள், இன்றைக்கு தங்களை அஹ்லு சுன்னா என்று சொல்பவர்கள் எப்படி நடக்கிறார்கள், இதை நாம் இன்றைக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னா என்கிற சொல் இருக்கிறதே, இது ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வார்த்தையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பல்வேறு ஹதீஸிலே. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது ஒரு ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது. நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஹதீஸ் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அதிலே ஒரு கூட்டம் தான் ஃபிர்கா நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம். அந்த கூட்டம் யார் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் இன்று எந்த சத்தியத்தில் இருக்கிறோமோ இந்த சத்திய வழியில் இருப்பவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இங்கே பெருமானார் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம், இன்றைக்கு நானும் எனது தோழர்களும் எந்த சத்தியத்தில் இருக்கிறோமோ இதற்கு பெயர் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். மா அன அலைஹி என்பது சுன்னாவை குறிக்கும், வ அஸ்ஹாபி என்பது ஜமாஅத்தை குறிக்கும். மா அன அலைஹி என்பது நான் எதில் இருக்கிறேனோ அது சுன்னாவை குறிக்கிற வார்த்தை. வ அஸ்ஹாபி எனது தோழர்கள் எதில் இருக்கிறார்களோ என்பது ஜமாஅத்தை குறிக்கும். ஆக இந்த மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்கிற இந்த சொல்லிலிருந்து தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்கிற சொல் வருகிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் எந்த நடைமுறையில் இருந்தார்களோ அந்த நடைமுறையை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் யாரோ அவர்களுக்கு பேர் தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத். இந்த அஹ்லு சுன்னாவுடைய தஃப்சீர்ல நாம போனோம்னா நிறைய நேரம் ஆயிடும். ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஃபஅலல் முஃமின் இத்திபாஉ சுன்னத்தி வல் ஜமாஅத். ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஃபஅலல் முஃமின், ஒவ்வொரு மூமின் மீதும் அவசியமாகும் இத்திபாஉ சுன்னத்தி வல் ஜமாஅத், சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் பின்பற்றுவது. பிறகு விளக்கம் அளித்தார்கள், சுன்னத் ஜமாஅத் என்றால் என்ன சொன்னார்கள். ஃபஸ்ஸுன்னத்து மா சன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத் என்பது பெருமானாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டவை சுன்னத். வல் ஜமாஅத்து மத்தஃபக அலைஹி ஸஹாபா, சஹாபாக்கள் எதிலே ஒன்றுபட்டார்களோ அதற்கு பெயர் ஜமாஅத். எனவே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் சஹாபாக்களுடைய வழிமுறையையும் ஒன்றிணைந்த அந்த வழிமுறைக்கு பெயர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். உலமாக்கள் பின்னால் இதில் சொல்வார்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது 3 தலைமுறையினருடைய காலத்திலே என்னென்ன நடைமுறைகள் இருந்தனவோ அவை எல்லாமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கோட்பாடு.
சஹாபாக்களுடைய காலத்தில், தாபியீன்களுடைய காலத்தில், தபு தாபியீன்களுடைய காலம். இந்த 3 காலகட்டங்களில் மார்க்கமாக ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட எல்லாமே சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை சார்ந்தது. காரணம், இதுவும் பெருமானாருடைய ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பி அஸ்ஹாபி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், ஃபல்யல்ஸமில் ஜமாஅ, என்னுடைய காலத்திலே வாழ்கிற என் தோழர்கள் குறித்து உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன். அதற்கு அடுத்து வரக்கூடிய தாபியீன்களை குறித்து உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அதை தொடர்ந்து வரக்கூடிய தபு தாபியீன்கள் குறித்து உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். இந்த 3 காலகட்டத்தில் வாழுகிற மக்கள் தான் ஜமாஅத். ஃபயல்ஸமில் ஜமாஅ, இந்த ஜமாஅத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் சஹாபாக்களுடைய காலம் ஹிஜ்ரி 110 முடிவடைகிறது. என கடைசியாக சஹாபாக்களிலே மரணித்தவர் அபு துஃபைல் என்கிற ஒரு சஹாபி. அவர்கள் மரணித்தது ஹிஜ்ரி 110. தாபியீன்களுடைய காலம் முடிவடைவது ஹிஜ்ரி 180 முடிவடைகிறது. தபு தாபியீன்களுடைய காலம் ஹிஜ்ரி 220 முடிவடைகிறது. இன்னொரு கருத்துப்படி ஹிஜ்ரி 230 முடிவடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 காலகட்டங்களை கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், ஆக ஹிஜ்ரி 220 வரையிலான இந்த காலகட்டம் தான் அல் குரூனுல் மஷ்ஹூது லஹா பில் கைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த காலம் என்று சாட்சி பகரப்பட்ட காலம். இந்த 3 காலகட்டங்களில் மார்க்கமாக எது அங்கீகரிக்கப்பட்டதோ அவையெல்லாம் சுன்னத். இந்த 3 காலகட்டங்களுக்கு பிறகு எவைகள் எல்லாம் தோன்றியதோ அவைகள் எல்லாம் பித்அத். பெருமானார் சொன்னார்கள், இந்த 3 காலத்திற்கு பிறகுதான் யஃசுல் கித்பு, பொய் பரவலாகும், அனாச்சாரங்கள் பரவலாகும், மார்க்கத்தின் பெயரால் புதிய புதிய கோட்பாடுகள் உருவாகும் என்று இந்த 3 காலத்திற்கு பிறகுள்ள தலைமுறையை சொன்னார். அப்ப அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொன்னால் சஹாபாக்களும் தாபியீன்களும் தபு தாபியீன்களும் எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு பெயர் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. இது நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்பது ஏதோ பிற்காலத்தில் தோன்றிய ஒரு பெயர் அல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஒரு பெயர் அல்ல. ஆரம்பத்திலிருந்தே இந்த பெயர் இருந்தது. நம்முடைய சங்கைக்குரிய துணைநாதர் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல, இமாம் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அஹ்லுஸ் சுன்னாவை பற்றி கேட்கப்பட்டது. அன்றைக்கு பல பாத்தில் ஃபிர்காக்கள் இருந்தார்கள். சிலர் ஹஜ்ரத் அபூபக்கர் உமரை ஏற்காதவர்கள் இருந்தார்கள். சிலர் சையதுனா அலி உஸ்மானை ஏற்காதவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு இமாம் ஆதம் சொன்னார்கள், அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் நுஅஸிமு ஷைഖைன் வ நுஹிப்புல் ஹத்னைன் வ நரல் மஸ்ஹ அலல் குஃபைன் என்று இமாம் ஆதம் சொன்னாங்க. அதேபோல இமாம் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அஹ்லுஸ் சுன்னாவுடைய சில இலக்கணங்கள் சொன்னாங்க. அஹ்லுஸ் சுன்னா என்றால் யார் என்று சொன்னாங்க. அவங்களும் இந்த அஹ்லுஸ் சுன்னாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அஹ்லுஸ் சுன்னா என்கிற சொல்லை இப்னு ஸிரீன் ஹிஜ்ரி 1 நூற்றாண்டிலே வாழ்ந்த அறிஞர். இன்றைக்கு சொல்லப்படுகிற அஹ்லுஸ் சுன்னா அல்ல. இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 1 நூற்றாண்டிலே வாழ்ந்த பேரறிஞர், மிகப்பெரிய முஹத்திஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். அவர்களும் இதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இமாம் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் தொடர்பாக பேசும்போது ஒரு கருத்து சொன்னாங்க, லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத். இமாம் இப்னு ஸிரீன் சொன்னாங்க, லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத். இது சஹீஹ் முஸ்லிமுடைய முகத்திமாவிலே நீங்கள் படிக்கலாம். சொன்னார்கள், ஆரம்பத்திலே ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளர்கள் குறித்து கேட்க மாட்டாங்க. லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத், பெருமானார் சொன்னதாக சொன்னா ஏற்றுக்கொள்வாங்க, அதற்கு சனதுகளை கேட்க மாட்டாங்க. ஆனால் ஃபலம்மா வகஅத்தில் ஃபித்னா, எப்போது முஸ்லிம்களுடைய குழப்பங்கள் தோன்றியதோ காலு, அப்போது சொன்னார்கள், சம்மு லனா ரிஜாலக்கும், உங்களுக்கு இந்த ஹதீஸுகளை அறிவிப்பவர்கள் யார், உங்களுக்கு இந்த ஹதீஸுகளை சொல்பவர்கள் யார், அந்த பெயரை எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபயுன்தர் இலா அஹ்லி சுன்னா ஃபயுஅஹது ஹதீஸுஹும், யார் அஹ்லு சுன்னா என்று பார்க்கப்பட்டு ஃபயுஅஹது ஹதீஸுஹும், அவர்களுடைய ஹதீஸுகள் மட்டுமே ஏற்கப்படும் என்று இமாம் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. ஆக அஹ்லு சுன்னா என்பது அது பெருமானார் காலத்தில் இருந்த நடைமுறை. சஹாபா தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இந்த காலத்தில் அகீதா ரீதியாக அமல் ரீதியாக அன்றைக்கு என்ன இருந்ததோ அதை ஏற்பவர்கள் தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத். இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய தனித்தன்மைகள் என்ன? ஏன்னா இன்றைக்கு சிலர் தங்களை உண்மையான அஹ்லு சுன்னா என்று சொல்கிறார்கள். உண்மையான ஆரம்ப காலத்திலிருந்து சஹாபா தாபியீன்கள் தபூ தாபியீன்கள், அதை தொடர்ந்து வந்த சத்திய அர்பாக்கள், இவர்களுடைய கோட்பாடு, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன?
பாருங்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று, அவர்களை பற்றி சொல்வார்கள், இன்ன அஹ்ல சுன்னா லா யுகஃபிரூன அஹதன் பல் யுகத்திஊன். அஹ்லு சுன்னா யாரையும் தக்ஃபீர் செய்ய மாட்டார்கள், யாரையும் காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு மோசமான கோட்பாட்டுடையவனையும் அவனுடைய கொள்கை தவறானது, அவனுடைய கொள்கை சரியானதல்ல என்று சொல்வார்களே தவிர யாரையும் தக்ஃபீர் செய்ய மாட்டான். இது அஹ்லு சுன்னாவுடைய பிரதான அடையாளம். லா யுகஃபிரூன் பல் யுகத்திஊன். அவர்கள் தஃதீத் செய்வாங்க, இந்த கொள்கை தவறு, ஷியாக்களுடைய கோட்பாடு தவறு, ஹாரிஜியாக்களுடைய கோட்பாடு தவறு, முஅத்தஸிலாக்களுடைய கோட்பாடு தவறு என்று சொல்வார்களே தவிர, ஆனால் அதே நேரத்தில் அஹ்லு சுன்னா யாரையுமே காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள். எனவேதான் அஹ்லு சுன்னாவுடைய கிதாபுகளில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனிடத்தில் காஃபிர் என்று சொல்வதற்கான 99 காரணங்கள் இருக்கிறது. முஸ்லிம் என்று சொல்வதற்கான ஒரு காரணம் இருந்தால் அவரை முஸ்லிம் என்று தான் சொல்ல வேண்டும். இது அஹ்லு சுன்னாவுடைய கோட்பாடு. 99 காரணங்கள் வஜூஹுல் குஃபர், ஒரே ஒரு காரணம் வஜூஹுல் இஸ்லாம். முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம், காஃபிர் என்று சொல்வதற்கு 99 காரணம் இருந்தால் கூட அஹ்லு சுன்னா அவனை காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள், அவனை முஸ்லிம் தான் சொல்லுவாங்க. இது அஹ்லு சுன்னாவுடைய கோட்பாடு. எனவேதான் ஹாரிஜியாக்கள், வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், ஹாரிஜியாக்களுடைய பிதாத் என்ன என்பது தெரியும். அவர்களை பற்றி கேட்கப்பட்டது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். இந்த ஹாரிஜியாக்கள் ஹஜ்ரத் அலி எதிர்த்து போர் செய்தவர்கள், ஹஜ்ரத் அலியையே காஃபிர் என்று சொன்னவர்கள். ஹஜ்ரத் அலி இடத்துல ஹாரிஜியாக்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அவர்கள் காஃபிர்களா என்று கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், ஹும் மினல் குஃப்ரி ஃபர்ரு, ஹும் மினல் குஃப்ரி ஃபர்ரு. அவர்கள் குஃப்ரில் இருந்து தான் விரண்டோடி இருக்கிறார்கள், அவர்களை போய் காஃபிர்னு சொல்றீங்களேன்னு சொல்லி. இதே கேள்வி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமும் கேட்கப்பட்டது, ஹாரிஜியாக்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன. இமாம் மாலிக் சொன்னார்கள், ஹும் மினல் குஃப்ரி அஃபர், அவர்கள் குஃப்ரில் இருந்து விரண்டோடியவர்கள் என்று சொன்னான். ஆக ஹாரிஜியாக்களை கூட அஹ்லு சுன்னா காஃபிர் என்று சொன்னது கிடையாது. எனவேதான் நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸுடைய கிதாபுகள் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் கூட பல்வேறு அஹ்லு சுன்னாவுடைய எதிரான கோட்பாடு கொண்டவர்களுடைய ரிவாயத்துகள் கூட புகாரியிலே இருக்கிறது. புகாரியிலே ஷியாக்களுடைய ரிவாயத்து உண்டு, புகாரியிலே ஹாரிஜியாக்களுடைய ரிவாயத்து இருக்கிறது, புகாரியிலே முர்ஜியாக்களுடைய ரிவாயத்து இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியுடைய ஒரு முகத்திமா எழுதியிருக்கிறாங்க. ஃபத்ஹுல் பாரியுடைய ஒரு முகத்திமா ஹதியுஸ் சாரி, அதில் நீங்கள் பார்க்கலாம் புகாரியிலே எந்தெந்த அறிவிப்பாளர்கள் மீது விமர்சனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ரிவாயத்துகளை இமாம் புகாரி எடுத்தாங்க? அதில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ஒரு தனி பாப், ஒரு தனி ஃபஸ்லே கொண்டு வர்றாங்க. பாபு மன் துஇன ஃபீஹிம் மின் ரிஜாலில் புகாரி பிசபபில் இஅ்திகாத், மன் துஇன ஃபீஹிம் மின் ரிஜாலில் புகாரி பிசபபில் இஅ்திகாத். இஅ்திகாதின் காரணமாக புகாரியிலே விமர்சிக்கப்பட்ட ராவிகள் யார்? அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய வரிசையை கொடுக்குறாங்க. இந்த ராவிகள் எல்லாம் ஷியாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ராவிகள் எல்லாம் கதரியாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் முர்ஜியாக்கள், இவர்கள் ஜஹ்மியாக்கள், இவர்கள் இப்பாதியாக்கள் என்று புகாரியிலேயே கூட பல பிதஅத்தான அஹ்லு சுன்னாவுக்கு மாற்றமான அஹ்லுல் பிதஆவுடைய ரிவாயத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தாதா என்று ஒரு பெரிய தாபியை பற்றி நாம் அறிவோம், கத்தாதா என்று சொல்றோம், மிகப்பெரிய முஹத்திஸ், ஹதீஸுடைய எல்லா கிதாபுகளிலும் அவருடைய ரிவாயத்து இருக்கிறது. ஆனால் இதே இமாம் கத்தாதாவை பற்றி இமாம் தஹபி சொல்கிறார்கள், ருமிய பில் கதர், இவர் கதரியாவுடைய கொள்கையை கொண்டு விமர்சிக்கப்பட்டிருக்கிறார், இவரிடம் கதரியாவுடைய கொள்கை இருந்ததாக இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. புகாரி முஸ்லிமுடைய ஒரு பிரபலமான ராவி அதி இப்னு சாபித். இந்த அதி இப்னு சாபித்தை பற்றி நீங்கள் ரிஜாலுடைய கிதாபில் பார்க்கலாம். கான இமாம் ஷியா, ஷியாக்களுடைய இமாமாக இருந்தார் அதி இப்னு சாபித். ஆக அஹ்லு சுன்னா மாற்று கொள்கையுடையவர்கள், தமக்கு எதிரான கொள்கையுடையவர்களை கூட ஒரேடியாக ஒதுக்கவில்லை, அவருடைய ஹதீசுகளை புறக்கணிக்கவில்லை. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு 5 நிபந்தனையோடு அஹ்லு சுன்னாவுக்கு எதிரான மாற்று சிந்தனையாளர்களுடைய ஹதீஸையும் உலமாக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு 5 ஷரத்துகள், ஒரு 5 நிபந்தனைகள். இந்த 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாற்று சிந்தனையாளர்களுடைய ரிவாயத்தையும் அஹ்லு சுன்னா ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லுவாங்க, லஹு அகீதத்துஹு வலனா ஹதீஸுஹு, லஹு அகீதத்துஹு வலனா ஹதீஸுஹு, அவருடைய கொள்கை அவருக்கு, அவருடைய ஹதீஸ் நமக்கு. இது அஹ்லு சுன்னாவுடைய மின் அஹம்மி மஸாயாகும். அவர்களுடைய மிகச் சிறப்பம்சங்களில் ஒன்று, தங்களுக்கு முரண்பட்டவர்களோடு கூட இந்த பெருந்தன்மையோடு நடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தங்களை அஹ்லு சுன்னா என்று சொல்லிக் கொள்பவர்கள் உண்மையிலும் அஹ்லு சுன்னா அல்ல. அவர்கள் இன்றைக்கு தங்களை அஹ்லு சுன்னா என்று சொல்பவர்கள், இவர்களது பிரதான அடையாளமே தக்ஃபீர், அடுத்தவர்களை காஃபிர் என்று சொல்வது.
ஃபாத்திஹா வேண்டாம் என்கிறாரா காஃபிர், மௌலிது வேண்டாம் என்கிறாரா காஃபிர், கூட்டு துவா இல்லை என்று சொல்கிறாரா காஃபிர், ஜனாசாவுக்கு பிறகு துவா இல்லை என்று சொல்கிறாரா காஃபிர். இவர்களுடைய பிரதான அடையாளமே தக்ஃபீர். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் பெரும் அந்த பாத்தில் ஃபிர்காக்களை கூட தக்ஃபீர் செய்தது கிடையாது. இன்றைக்கு சாதாரணமான சிறிய சிறிய ஃபுரூஇ மசாயில்கள், சாதாரணமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளில் உண்மை எந்த பக்கம் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் நாம் நடுநிலை என்ன என்பதை இறுதியில் பார்ப்போம். இந்த சிறிய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு தக்ஃபீர் செய்வதும் தவ்லீல் செய்வதும், மில்லத்தை விட்டும் ஹாரிஜாகி விட்டார்கள், அஹ்லுஸ் சுன்னாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றெல்லாம் இன்றைக்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற பெயரிலே இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்மையான அஹ்லுஸ் சுன்னாவை விட்டு மாறுபட்டு உம்மத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய சூழ்ச்சியில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு அல்ல. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள், அந்த ஆரம்பத்தில் இருந்த சத்திய உலமாக்கள் எல்லோருடைய ரிவாயத்துகளையும் ஏற்றார்கள், எல்லோருடைய ஷஹாதத்தையும் ஏற்றார்கள். அடுத்து நாம் என்னுடைய தலைப்புக்குட்பட்ட விஷயத்துக்கு வருகிறேன். பித்அத் என்றால் என்ன? ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் அதுதான், பித்அத்துகள் பற்றி. இந்த பித்அத்துகளை மையமாக கொண்ட ஒரு ஜமாஅத்தை பற்றி பேசும்படி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு என்றாலுமே கூட தரப்பட்ட நேரத்தில் சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். பித்அத் என்றால் என்ன? பித்அத்திற்கான ஒரு அளவுகோலையும் ஒரு அடிப்படையையும் ஒரு மிக்யாஸையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பித்அத் தொடர்பாக தனியாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் உண்டு என்று சொன்னால் மாலிகி மதுஹபுடைய பிரபலமான இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் இஅ்திஸாம். மாலிகி மதுஹபுடைய மிக பிரபலமான இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூல் அல் இஅ்திஸாம். முழுக்க முழுக்க பித்அத்தை பற்றி மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட நூல் இது, கண்டித்து எழுதப்பட்ட நூல். இமாம் ஷாத்திபி வஹாபி அல்ல, இமாம் ஷாத்திபி நஜிதி அல்ல, நஜிதில் பிறந்தவர் அல்ல, அவர் வஹாபிய தேவபந்தியோ அல்ல. இன்றைக்கு வாழ்ந்தவர் அவர் ஸ்பெயினிலே வாழ்ந்த அறிஞர், இமாம் குர்துபி போன்றவருடைய காலத்திலே வாழ்ந்த அறிஞர். அந்த அறிஞர் எழுதிய நூல் தான் அல் இஅ்திஸாம். நான் ஆலிம்களுக்கு சொல்லிக் கொள்வேன், இந்த கிதாபை ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்து பாருங்கள். இந்த கிதாபில் எவையெல்லாம் பித்அத் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது தேவபந்திகள் சொல்வதல்ல, வஹாபிகள் நஜிதிகள் சொல்வதல்ல. ஆனால் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு என்னென்ன பித்அத்துகள் இருக்கிறதோ இவை அத்தனையையும் அவர் பித்அத் என்று சாடுகிறார். தொழுகைக்கு பின்னால் உள்ள கூட்டு துஆ உட்பட அதற்கான ஆதாரங்களையும் அடுக்குகிறார், அதற்கான தெளிவான சான்றுகளையும் சொல்கிறார். நாம் சொல்ல வருவது, இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னாலே அதற்கு ஒரு தவறான பொருள் கற்பிக்கப்பட்டு சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் ருசூமாத்துகளையும் ஆதரித்தால் அஹ்லுஸ் சுன்னா, இல்லை என்றால் அஹ்ல பித்ஆ என்கிற அளவிற்கு ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக வேதனையோடு சொல்லிக் கொள்கிற ஒரு விஷயம். அந்த இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தம்முடைய இஅ்திஸாமிலே பித்அத்துக்கு தருகிற விளக்கம். பித்அத் என்றால் என்ன சொன்னார்கள்? தரீகத்துன் ஃபித்தீன் முக்தரஅத்துன். பித்அத் என்று சொன்னால் தரீகத்துன் ஃபித்தீனி முக்தரஅத்துன் துலாஹி அஷ்ஷர்இய்யா யுக்ஸது பிஸ்ஸுலூகி அலைஹா மா யுக்ஸது பித்தரீகத்தி ஷ்ஷர்இய்யா. இது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னாங்க. பித்அத் என்று சொன்னால் தரீகத்துன் ஃபித்தீனி முக்தரஅத்துன், மார்க்கத்தில் புதுமையாக உருவாக்கப்பட்ட விஷயம். தரீகத்துன் ஃபித்தீனி முக்தரஅ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயம். துலாஹி அஷ்ஷர்இய்யா, அது ஏறத்தாழ ஷரியத்திலே சொல்லப்பட்ட சட்டங்களுக்கு நிகராக ஆக்கப்படும். ஏன்னா பித்அத்வாதிகளை பார்த்தீங்கன்னா இந்த பித்அத்தான விஷயங்களை ஷரியத்துடைய அஹ்காமுகளுக்கு நிகராக கொண்டு வந்துருவாங்க, ஃபர்து வாஜிபுக்கு நிகராக, சுன்னத்து முஸ்தஹபுக்கு நிகராக கொண்டு வருவாங்க. சொன்னார்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயம் துலாஹி அஷ்ஷர்இய்யா, அது ஷரியத்தில் எது கொண்டு வர, அந்த ஷரியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நிகராக அது கொண்டு வரப்படும். யுக்ஸது பிஸ்ஸுலூகி அலைஹா மா யுக்ஸது பித்தரீகத்தி ஷ்ஷர்இய்யா, ஷரியத்தில் சொல்லப்பட்ட வாஜிபான விஷயங்கள், ஃபர்தான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்களை செய்கிற போது எப்படி ஒரு அடியான் இது மார்க்கத்தில் ஃபர்த், இது மார்க்கத்திலே சுன்னத், இது மார்க்கத்திலே வாஜிப் என்று நம்பி செய்கிறானோ அதே போலதான் இந்த பித்அத்தையும் செய்யப்படுகிறது. யுக்ஸது பிஸ்ஸுலூகி அலைஹா மா யுக்ஸது பித்தரீகத்தி ஷ்ஷர்இய்யா, ஷரியத்தில் சொல்லப்பட்ட வணக்கங்கள் ஃபர்து வாஜிபை எந்த எண்ணத்தில் செய்வானோ அதே எண்ணத்தில் செய்யப்படுகிற அந்த புதுமையான விஷயங்களுக்கு பெயர் தான் பித்அத் என்பதாக இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. பாருங்க, பித்அத் என்பது அசல் அது ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அல் பித்அத்து ஃபி உசூலில் இஅ்திகாத், இன்னொன்று அல் பித்அத்து ஃபி ஃபுரூஇத் தீன்.
பிதாத்தை இந்த ரெண்டு வகையாக உலமாக்கள் பிரிப்பார்கள். அல் பித்அத்து ஃபீ உஸூலில் இஅ்திகா, கொள்கை ரீதியான பிதாத்துகள். இன்னொன்று அல் பித்அத்து ஃபீ ஃபுரூஇத் தீன், மார்க்கத்தினுடைய பிரிவுகளில் அமல்களில் வரக்கூடிய இபாதத்துகள் வரக்கூடிய பிதாத். இந்த ரெண்டு வகையான பிதாத்தாக நம்முடைய உலமாக்கள் பிரிப்பாங்க. அதுல முதல் வகை பிதாத் அல் பித்அத்து ஃபீ உஸூலில் இஅ்திகா, இஅ்திகாதில் ஏற்படுகிற பிதாத். இஅ்திகாதில் ஏற்படுகிற பிதாத் என்று சொன்னால் அது சஹாபாக்களுடைய காலத்திலே ஏற்பட்ட ஹாரிஜியாக்களால் ஏற்பட்ட முதல் பிதாத். அதான் முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட முதல் ஃபிர்கா, முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட முதல் பிதாத் என்னன்னா ஹாரிஜியாக்களுடைய பிதாத்து தான். கொள்கை ரீதியாக ஏற்பட்ட பிதாத். ஆரம்பத்தில் பிதாத் என்பது இந்த கொள்கை ரீதியாக யாரெல்லாம் அஹ்லு சுன்னா விட்டு வெளியே போனாங்களோ அவர்களுக்கும் அஹ்லுல் பிதா என்று சொல்லப்படும். அந்த வகையில் இஸ்லாத்தில் தோன்றிய முதல் பிதாத்தி ஜமாத் யாருன்னு சொன்னா ஹாரிஜியாக்கள் தான். அவங்களுடைய பிதாத் என்ன? அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மானை தக்ஃபீர் செய்தார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தக்ஃபீர் செய்தார்கள். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் ஆட்சி அதிகாரம் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் எந்த தீர்ப்பும் செய்ய முடியாது என்கிற ஒரு புதுமையான ஒரு கருத்தோடு தோன்றியவர்கள் தான் ஹாரிஜியாக்கள். இவர்களுடைய பிதாத் என்பது அது அகீதா சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு பிதாத். அதே போல இந்த ஹாரிஜியாக்களை தொடர்ந்து அடுத்த அப்துல்லாஹ் இப்னு சபா, இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டால் கூட இவன் உண்மையிலுமே ஒரு யஹூதி, ஒரு முனாஃபிக். அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் ஒரு யஹூதி, ஒரு முனாஃபிக். இவன் கிறிஸ்தவ மதத்தை எப்படி பவுல் என்பவன் மாற்றினானோ, உண்மையான கிறிஸ்துவத்தை மாற்றி ஏகத்துவத்தை மாற்றி கிறிஸ்தவ மதத்திற்குள் ஒரு திரித்துவ கொள்கை எப்படி திணித்தானோ அப்துல்லாஹ் இப்னு சபா இந்த பவுல் என்பவன், அதே போலதான் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொண்டு இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இவன் பல தவறான பிதாத்துகளை உருவாக்கியவன். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவால் உருவான பிதாத்தி ஜமாத்துக்கு பேர் தான் ஷியாக்கள், ராஃபிதியாக்கள். யாரை நாம் ஷியா என்று சொல்கிறோமோ, யாரை நாம் ராஃபிதிகள் என்று சொல்கிறோமோ, இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற இந்த முனாஃபிகா, இந்த யஹூதியால் உருவாக்கப்பட்ட ஜமாத்து தான் இந்த ஷியாக்கள் என்பவர்கள், ராஃபிதிகள் என்பவர்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்ன செய்தான்? சொல்வார்கள், முதல்ல ஹதீஸ்ல பொய் சொன்னவன் இவன் தான். ஹதீஸ்ல அதுவரைக்கும் யாரும் பொய் சொன்னது கிடையாது. சொல்வார்கள், அவ்வளவு மன் கதப ஃபில் ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு சபா. ஹதீஸ்ல முதல்ல பொய் சொன்னது யாருன்னு சொன்னா இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா தான். இதற்கு முன்னால் யாரும் ஹதீஸ்ல பொய் சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த ஷியாக்கள் தான் ஹதீஸ்ல அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்கள். நீங்க மௌதுஆன ஹதீஸுகள், புனையப்பட்ட ஹதீஸுகளை பார்த்தீர்களேயானால் அதுல கண்டிப்பா யாராவது ஒரு ஷியா இருப்பான், ஒரு ராஃபிது இருப்பான். ஏன்னா இவர்கள் அக்தபு தவாயிஃபி ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல பொய் சொல்லக்கூடிய ஆக மோசமான கூட்டம் ஷியாக்களுடைய கூட்டம். காரணம், இந்த ஷியாக்களுடைய தலைவன், இதனுடைய பானி, இதனுடைய முஅஸ்ஸிஸ் அப்துல்லாஹ் இப்னு சபா அவ்வலு மன் கதப ஃபில் ஹதீஸ். ஹதீஸ்ல பொய் சொன்ன ஆக ஒரு பெரும் பொய்யன் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு சபா. இவனால் உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் ஷியா என்றும் ராஃபிதிகள் என்றும் பிற்காலத்திலே அறியப்படுகிறது. இவன் ஏற்படுத்தி வைத்த பிதஅத் என்ன? இவன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலும் அஹ்ல பைத்துடைய விஷயத்திலும் ஒரு உச்சகட்டமான மஹப்பத், உச்சகட்டமான பிரியம் என்ற பெயரிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கட்டத்தில் கடவுள் அளவுக்கு உயர்த்தி, அஹ்ல பைத்துடைய இமாம்களை நபிமார்களுடைய அந்தஸ்தை விட உயர்த்தி, அஹ்ல பைத்துடைய அந்த இமாம்கள் நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு கோட்பாட்டை எல்லாம் திணித்தவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா. இவனால் உருவான கூட்டம் ஷியாக்களுடைய கூட்டம். இதை தொடர்ந்து ஜஹ்மியாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை மறுத்த கூட்டம். அது முஅத்தஸிலாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை ஏற்காதவர்கள். முர்ஜியாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தாங்க. இப்படி பல்வேறு ஃபிர்காக்கள் வந்தார்கள். இவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னாவை விட்டும் அகீதாவில் வேறுபட்டவர்கள். இவர்கள் எல்லாம் கொள்கை ரீதியாக அஹ்லுல் பிதா, கொள்கையில பிதஅத்வாதிகள் இவர்கள். பிதஅத்துடைய இரண்டாவது வகை அல் பிதஅத்து ஃபீ ஃபுரூஇத் தீன், மார்க்கத்தினுடைய கிளை சட்டங்களில், வணக்க வழிபாடுகளில், ஷரியத்தினுடைய இபாதத்துகளில் வரக்கூடிய பிதஅத். இதை அல் பிதஅத்து ஃபீ ஃபுரூஇத் தீன் என்பதாக சொல்வார்கள். இந்த பிதஅத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட பிதஅத். காரணம் என்ன? மார்க்கம் நிறைவானது. எந்த நன்மையும் நமக்கு சொல்லாமல் பெருமானார் மறைத்து விடவில்லை, எந்த தீமையையும் அதை குறித்து எச்சரிக்காமல் விடவில்லை. எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே நிறைவு பெற்ற மார்க்கத்திலே புதிதாக எந்த ஒரு வணக்கத்தையும், புதிதாக எந்த ஒரு வழிபாட்டையும் கொண்டு வர முடியாது.
இந்த அமல்கள் விஷயத்திலும் பிதாத்துகள் உண்டு. பெருமானார் அதையும் எச்சரித்தார்கள். அதுதான் நான் ஆரம்பமாக வாசித்த ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில், ஃபி அம்ரினா என்பதற்கு அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஃபி அம்ரி தீனினா. மன் அஹதஸ ஃபி அம்ரினா என்பதற்கு ஃபி அம்ரி தீனினா, யார் நம்முடைய மார்க்க விஷயத்தில் மா லைஸ மின்ஹு அதில் இல்லாத ஒன்றை புதுமையாக உருவாக்குவாரோ ஃபஹுவ ரத்துன். இமாம் இப்னு ஹஜருடைய விளக்கம் ஃபி அம்ரி தீனினா. இந்த விளக்கத்தை எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, இன்றைக்கு சிலர் இந்த ஹதீஸுக்கு சொல்கிற விளக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிதாத்துங்கிறது அது அந்த பிதாத் அல்ல, மார்க்க விஷயத்தில் உள்ள பிதாத்துகள் அல்ல, அது இப்போ வரக்கூடிய டிவி, இன்னைக்கு வரக்கூடிய இன்டர்நெட்டு என்று வழிகெடுக்கக்கூடிய சிலரும் உண்டு. இமாம் இப்னு ஹஜர் சொன்னார்கள், ஃபி அம்ரினா என்பதற்கு ஃபி அம்ரி தீனினா, மார்க்கத்தின் பெயரால் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் உருவாக்கினால் ஃபஹுவ ரத்துன். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்துன் மறுக்கப்பட்டது என்பதாக சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. எல்லா ஆலிம்களும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த ஒரே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம் இது. இதை நாம் எழுதி வைத்துக் கொண்டோமே ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு ஆலிமும், சத்தியத்தை விரும்புகிற எந்த ஆலிமும் அவர் நிச்சயமாக பிதாத்தை ஆதரிக்க மாட்டார். இமாம் மாலிக் என்ன சொன்னார்கள், மனிப்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன், மனிப்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன் யராஹா ஹஸனத்தன். யார் ஒருவன் தீனுல் இஸ்லாத்திலே ஒரு புதுமையை உருவாக்கி யராஹா ஹஸனத்தன் அதை நல்லதென்று கருதினான், மனிப்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன் மார்க்கத்திலே ஒரு பிதஅத்தை உருவாக்கி யராஹா ஹஸனத்தன் அதை நல்லதென்று கருதினான், சொன்னார்கள் ஃபகத் ஸஅம அவன் எண்ணுகிறான் அன்ன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானர் ரிசாலா பெருமானார் தன்னுடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பதில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மோசடி செய்து விட்டார்கள். ஏன்னா இவன் பிதாத் மார்க்கத்தில் ஒன்று புதுசாக உண்டாக்கி இது நன்மை என்று சொல்வானேயானால் இப்போ நபி ஒரு நன்மையை சொல்லாமல் போயிட்டாங்க, ஒரு சொல்ல வேண்டிய நன்மையை மறைச்சிட்டு போயிட்டாங்க. எனவே யார் ஒருவன் மார்க்கத்திலே ஒரு புதுமையை உருவாக்கி அதை நன்மை என்று கருதுவானோ ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானர் ரிசாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுத்துவத்திலே மோசடி செய்தவர்கள் என்று அவன் சொல்வதாக அர்த்தம் என்று சொல்லிவிட்டு இமாம் மாலிக் ஓதினார்கள், யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், எல்லா இபாதத்துகளும் முடிந்து விட்டது, எல்லா இபாதத்துகளும் நிறைவடைந்து விட்டது. ஃபமா லம் யகுன் யௌம இதின் தீனன், எது பெருமானார் காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் எது தீனாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, அது இன்றைக்கும் தீனாக முடியாது. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, ஃபமா லம் யகுன் யௌம இதின் தீனன், எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் எது தீனாக ஆக முடியாதோ ஃபலா யகூனுல் யௌம தீனன், அது நிச்சயமாக இன்று தீனாக ஆக முடியாது. அன்றைக்கு தீன் இல்லாதது இன்றைக்கு தீன் அல்ல. எனவே இன்றைக்கு ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை ஒருவன் மார்க்கத்தின் பெயரால் இது மார்க்கம், இது நன்மை என்று சொல்கிறான் என்று சொன்னால் அவன் பெருமானார் மீது இட்டுக்கட்டிய குற்றத்திற்கு ஆளாவான் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே அகீதாவிலும் பிதாத்துகள் தோன்றியது, அமல்களிலும் பிதாத்து தோன்றியது, அதுவும் சஹாபாக்கள் காலத்தில் ஏற்பட்டது. இந்த அமல்களில் ஏற்பட்ட பிதாத்தையும் சஹாபாக்கள் கண்டிச்சாங்க. ஏன்னா இன்றைக்கு சிலர் சொல்றாங்க பிதாத்துன்னு சொன்னாலே கொள்கை ரீதியாக தோன்றிய பிதாத்து தான், அது ஹாரிஜியாக்கள் ஷியாக்களை தான் குறிக்கும், இந்த அமல்களில் வழிபாடுகளில் பிதாத்து கிடையாதுன்னு சொல்றோம். ஆனால் உண்மை என்ன சகோதரர்களே, இந்த அமல்களில் தோன்றிய பிதாத்தையும் சஹாபாக்கள் கண்டித்தார்கள். அதற்கு சிறந்த உதாரணங்களாக ஆதாரபூர்வமான கிதாபுகளில் வருகிற சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஜாமிஉ திர்மிதி இருக்கிறது, திர்மிதியுடைய கிதாபுல் அதான், திர்மிதியுடைய கிதாபுல் அதான், கிதாபுல் அதானிலே ஒரு பாடம் வரும், அத்தஸ்வீபு ஃபி அதானில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய அதானிலே தஸ்வீப். ஃபஜ்ருடைய அதானில் சொல்கிற தஸ்வீப்னா என்ன, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், இது ஃபஜ்ருடைய அதானில் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹுக்கு பிறகு சொல்லப்படுகிற தஸ்வீப். இந்த தஸ்வீப் என்ன சுன்னத், இந்த தஸ்வீப் சுன்னத் என்று சொல்லப்படும். தஸ்வீபில் இன்னொரு வகை இருக்குது, அது பித்அத். அது என்ன, மற்ற தொழுகையினுடைய அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில், அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் தொழுகைக்கு வாருங்கள் என்று ஒரு தடவை அழைப்பு கொடுக்கிறது. அதான் இகாமத்துக்கு மத்தியில் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறது. ஏன்னா அப்படி சில பள்ளிகளை பார்க்கலாம்,
பாங்கு சொன்ன பிறகு இகாமத்துக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னால் இதை இகாமத் சொல்ல போகிறாங்க, பள்ளிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்கறது, இந்த தஸ்பீஹுக்கு பெயர் பித்அத். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள், இது திர்மிதியில் வரக்கூடிய சம்பவம், இது அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு பார்வை போயிடுச்சு, பார்வை தெரியாது, யாரையாவது கூட்டிக் கொண்டு தான் பள்ளிக்கு போவாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் தன்னுடைய மாணவர் முஜாஹித் அவர்களை அழைத்து கொண்டு லுஹருடைய தொழுகைக்காக பள்ளிக்கு வர்றாங்க. லுஹர் தொழுகைக்காக பள்ளிக்கு வர்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. பாங்கு சொல்லி கொஞ்ச நேரத்தில் இகாமத்துக்கு முன்னால மீண்டும் ஒரு முறை எல்லாரும் தொழுகைக்கு வாங்கன்னு அழைக்கப்படுகிறது. உடனே ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர் முஜாஹிதிடத்தில் சொன்னாங்க, உஹ்ருஜ் பினா மின் ஹாதல் முப்ததியா, உஹ்ருஜ் பினா மின் ஹாதல் முப்ததியா, இது பிதாத்திகளுடைய பள்ளி, இங்கிருந்து வெளியேறி விடு, என்னை கொண்டு சென்று விடு. உஹ்ருஜ் பினா மின் ஹாதல் முப்ததியா, இந்த பிதாத்தியுடைய பள்ளியை விட்டு என்னை வெளியே தள்ளுன்னு சொன்னாங்க. அப்போ அமல்களிலும் பிதாத்து உண்டு, அமல்களிலும் சஹாபாக்கள் பிதாத்தை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்வது போல வெறும் கொள்கை விஷயத்தில் மட்டும்தான் பிதாத், அமல்களில் பிதாத்து இல்லை என்று சொல்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் இடையில் அழைப்பதை பிதாத் என்று சொல்லி என்னை வெளியே கூட்டு போன்னு சொன்னாங்க. இதை விட இன்னொரு அற்புதமான ஒரு ஹதீஸ் திர்மிதியிலே அபுவாபுல் இஸ்திதானிலே வருகிறது. பலருக்கும் அதை சொன்னால் கூட பல தயக்கம் கூட ஏற்படலாம். ஆனால் இங்கே மாணவர்கள் உண்மை விளங்கியாகணும். பலரும் இந்த நிகழ்ச்சி சொல்றாங்க, நன்மை தானே தப்பா தடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு நாம் அடிப்படைகளை சொல்லுவோம். ஃபுகஹாக்கள் பிதாத்துக்கு என்ன அடிப்படை சொல்லி இருக்கிறாங்க, ஏன்னா இது விரிவாக பேசினாதான் முழுசாகவும் புரியும். இது அறகுறையாக பேசினா இன்னும் பல சந்தேகங்கள் தான் வரும். அப்துல்லாஹ் இப்னு உமருடைய ஹதீஸ் இது திருமிதியிலே வருகிறது. இமாம் நாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. திருமிதியிலே அப்வாபுல் இஸ்திதானிலே வரக்கூடிய ஹதீஸ், பாபுன் ஃபில் உதாஸ், தும்மினால் என்ன சொல்வது, தும்மினால் என்ன சொல்வதுங்கிற பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ். இப்னு உமர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் தும்முறார், தும்மி அவர் என்ன சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சகோதரர்களை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு யாராவது இதை சொன்னால் நம்ம ரொம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் வச்சிருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள், என் கற்பனை அல்ல, திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் அந்த நபரை அழைத்து சொன்னாங்க, பிதாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது சொன்னாங்க, காட்டு முராண்டித்தனமாக எதிர்ப்பது அல்ல. இன்றைக்கு சிலர் சொல்வது போல அதை எதிர்ப்பதற்கும் ஒரு வழிமுறை இருக்குது. இப்னு உமர் அந்த தும்மிய மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, வஅனா அகூல் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வஅனா அகூல் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நானும் ஸலவாத்து சலாம் சொல்லுகிறேன். ஆனால் தும்மினால் இப்படி சொல்ல வேண்டும் என்று பெருமானார் கற்றுத்தரவில்லை. பெருமானார் மீது நானும் ஸலவாத்து சொல்றேன். வலைஸ ஹாகதா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் தும்மிய போது என்ன சொன்னாயோ இப்படி சொல்ல வேண்டும் என்று பெருமானார் கற்றுத்தரவில்லை. அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யகூல அஹதுனா இதா அதஸ அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், இதை தான் பெருமானார் கற்றுத்தந்தாங்களே தவிர நீ சேர்த்து சொல்லிய வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் இதை பெருமானார் எங்களுக்கு கற்றுத்தரல. அப்போ சஹாபாக்கள் வழிபாடுகளிலும் அதிகப்படுத்துவதை, அதில் கூட்டுவதை சஹாபாக்கள் ஏற்கவில்லை. சொன்னாங்க, நானும் சொல்றேன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ஒரு முறை அல்ல 1000 முறை சொல்வோம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், பெருமானார் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம். ஆனால் வழிபாடு என்று வருகிற போது பெருமானார் என்ன சொன்னார்களோ அதில் கூட்டாது. நபி எங்களுக்கு இப்படிதான் சொன்னாங்க, தும்மினால் அன் யகூல அஹதுக்கும் இதா அதஸ அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், இது பெருமானார் கற்றுத்தந்த வழிமுறை. தஹாவியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 6 நபர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் சபிக்கிறார்கள். அந்த 6 பேர்ல முதல் நபர் யாருன்னு சொன்னா அஸ்ஸாயிது ஃபீ தீனில்லாஹ், அஸ்ஸாயிது ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதிகப்படுத்துபவன், அல்லாஹ்வுடைய தீன்ல அதிகப்படுத்துபவன் யாரோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். லஅனஹுமுல்லாஹ் வ குல்லு நபிய்யின் முஜாப், துஆ அங்கீகரிக்கப்படுகிற எல்லா நபிமார்களும் சபிக்கிறார்கள். அதிலே முதலானவன் யார், அஸ்ஸாயிது ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனில் அதிகப்படுத்துபவன் என்று சொன்னார்கள். ஆக சஹாபாக்கள் அமல்களில் ஏற்பட்ட பித்அத்தையும் அங்கீகரிக்கவில்லை. இதற்கு ஒரு உதாரணம், அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் முஸ்னத் தாரிமியிலே வருகிறது. இதெல்லாம் ஹதீஸுடைய பிரபலமான கிதாபுகளில் வருகிற சம்பவம். முஸ்னத் தாரிமியிலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு முறை ஒரு பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போனால் அந்த பள்ளியில் ஒரு ஆள் உட்கார்ந்து மக்களுக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமாக சொல்லிக் கொடுக்குறாரு. மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சத்தமாக சொல்லிக் கொடுக்குறாரு, மக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எதில் வருகிறது? முஸ்னத் தாரிமியிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் சாதாரண சஹாபி அல்ல, 6ஆவதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, 6ஆவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி, பெருமானாருடைய சாஹிபு சிவாக்கி ஒன் நஅல், பெருமானாருக்கு செருப்பை சரி செய்வது, பெருமானாருடைய மிஸ்வாக்கை சரி செய்யக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பற்றி பெருமானார் சொன்னார்கள், அவருடைய பாதம் இருக்கிறதே அது உஹது மலையை விட மீசானிலே கனமாக இருக்கும். உஹது மலையை விட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதம் மீசானிலே கனமாக இருக்கும் என்று சொன்ன அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சாதாரண சஹாபி அல்ல. ஹுதைஃபத்து இப்னுல் யமான் சொன்னாங்க, கான அக்ரபன் நாஸ் பிஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மிக நெருக்கமாக இருந்த சஹாபி யாருன்னா இப்னு மஸ்ஊத். அந்த இப்னு மஸ்ஊத் பள்ளிவாசலில் ஒருவர் உட்கார்ந்து சத்தமாக சொல்லிக் கொடுக்கிறார். இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னார்கள்? தாரிமிலே வரக்கூடிய வார்த்தை சகோதரர்களே சொன்னார்கள், உத்து மின் செய்யாத்திக்கும், நீங்கள் செய்கிற இந்த அமலை உங்களுடைய பாவக்கணக்கிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி சொல்கிற வார்த்தை உத்து மின் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவக்கணக்கிலே இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ உம்மத முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரே, அஸ்ஹாபு முஹம்மதின் முத்தவாஃபிரூன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாகிய நாங்கள் ஏராளமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவ முஃப்திஹி பாப பித்அத்தின் பாப வலாலத்தின், நபித்தோழர்களாகி நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கும் போதே வழிகேட்டினுடைய வாசலை திறப்பதா, நாங்கள் இருக்கும் போதே பித்அத்தினுடைய வாசலை திறப்பதா? இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறார்கள் சகோதரர்களே, இன்றைக்கு இதை சொல்றவன் வஹாபியா போறான், நஜ்தியா போறான், வேற என்னென்னமோ பேரு, காஃபிருங்கிற பேரு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தாரிமிலே வருகிறது. உலமாக்கள் கிதாபுகளை பாருங்க, யாருடைய கருத்து சத்தியத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீதமாக நேர்மையாக சிந்தித்து பாருங்க. சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத் அவர்கள், உத்து மின் செய்யாத்திக்கும், நீங்கள் செய்கிற இந்த அமல் பெருமானாருடைய வழிமுறை அல்ல, நபித்தோழர்களுடைய வழிமுறை அல்ல, உங்களுடைய பாவத்தில் இதை எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நபித்தோழர்கள் நாங்கள் நிறைவாக இருக்கிறோம், அஸ்ஹாபு முஹம்மதின் முத்தவாஃபிரூன், நபித்தோழர்கள் இவ்வளவு நபித்தோழர்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கும்போது அவ முஃப்திஹி பாப வலாலத்தின், நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் பித்அத்தினுடைய வழிகேட்டினுடைய வாசலை திறந்து வைக்கிறீர்களா என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டித்ததாக பார்க்கிறோம். ஆக பித்அத் என்பது அகீதாவில் வந்தாலும் கண்டிக்கத்தக்கது, பித்அத் என்பது அமால்களில் வந்தாலும் கண்டிக்கத்தக்கது. அமல்லையும் பித்அத் உண்டு, அகீதாவிலும் பித்அத் உண்டு. அல்லாமா இப்னு கஸீர் அவர்கள் சொல்வதை பாருங்கள். இமாம் இப்னு கஸீர் மஷ்ஹூர் முஃபஸ்ஸிர் முஅர்ரிஹ் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிதாபை எழுதியவர்கள் இப்னு கஸீர். இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் யார்? அம்மா அஹ்லு சுன்னதி வல் ஜமாஅ, அம்மா அஹ்லு சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ யாருன்னு சொன்னா, يقولون في كل قول وفعل، يقولون في كل قول وفعل لم يثبت عن الصحابة فهو بدعة. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் யார் என்று சொன்னால், யகூலூன் அவர்கள் சொல்வார்கள், ஃபீ குல்லி கௌலின் வ ஃபிஅலின், எந்தெந்த செயல்கள் எந்தெந்த அக்வால்கள் லம் யஸ்புத் அனிஸ் ஸஹாபா, சஹாபாக்களிடமிருந்து அது சாபித்தாகவில்லையோ, ஃபஹுவ பித்அத்துன், அது பித்அத். அது கௌலாக இருந்தாலும் சரி, ஃபிஅலாக இருந்தாலும் சரி. இப்னு கஸீர் சொல்றாங்க, ஃபீ குல்லி கௌலின் வ ஃபிஅலின் லம் யஸ்புத் அனிஸ் ஸஹாபா, சஹாபாக்களிடமிருந்து சாபித்தாகவில்லையானால் ஃபஹுவ பித்அத்துன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, லிஅன்னஹு லவ் கான கைரன், லவ் கான கைரன், நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய புதிய புதிய அமல்கள் அது நன்மையாக இருக்குமானால் லஸபகூனா இலை, சஹாபாக்கள் நம்மை விட அதை முந்தி செஞ்சிருப்பாங்க. லிஅன்னஹு லவ் கான கைரன், அது நன்மையாக இருந்திருக்குமானால் லஸபகூனா இலைஹி, சஹாபாக்கள் நம்மை விட அதை முந்தி இருப்பாங்க. ஏன்னா லிஅன்ன ஸஹாபத லம் யத்ருக்கு ஹஸ்லதம் மின் ஹிசாலில் கைர் இல்லா வகத் பாதரு இலைஹா, சஹாபாக்கள் லம் யத்ருக்கு ஹஸ்லதம் மின் ஹிசாலில் கைர், நன்மையான நலவான காரியங்களில் எந்த காரியத்தையும் சஹாபாக்கள் விட்டது கிடையாது. இல்லா வகது பாதரு இலைஹா, அதை விரைந்து செய்தே தவிர. அப்படியானால் சஹாபாக்கள் செய்யாத ஃபிஅலாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் சொல்லாத அகீதாவாக இருந்தாலும் சரி, அது பித்அத் என்பதாக இமாம்
இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு முஅர்ரிஹ், ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமல்களிலும் பித்அத் கிடையாது. சொன்னார்கள், குல்லு இபாதத்தின். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கவுல் குல்லு இபாதா, இதுவும் தாரிமிலே வருகிறது. லம் யதஅப்பதஹா அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எந்த வணக்கத்தை எல்லாம் செய்யவில்லையோ ஃபலா துஅப்பிதுஹா, அந்த வணக்கத்தை நீங்களும் செய்யாதீர்கள். குல்லு இபாதத்தின் லம் யதஅப்பதஹா அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய தோழர்கள் எந்தெந்த வணக்கத்தை எல்லாம் செய்யவில்லையோ ஃபலா துஅப்பிதுஹா, அந்த வணக்கத்தை நீங்களும் செய்யாதீர்கள். இதுதான் நமக்கு சஹாபாக்களுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோமேயானால் அவர்கள் அகீதாவுடைய பித்அத்தையும் எதிர்த்தார்கள், அமல்களில் வரக்கூடிய பித்அத்தையும் எதிர்த்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பித்அத்துகள் குறித்து ஹதீஸிலும் வன்மையான கண்டனம் வந்திருக்கிறது. பெரியார்களுடைய அக்வால்கள், இமாம்களுடைய அக்வால்களிலும் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்னு மாஜாவுடைய தபரானியுடைய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹஜபத் தௌபத அன் குல்லி சாஹிபி பித்அத்தின். இன்னல்லாஹ ஹஜபத் தௌபா, அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய வாசலை அடைத்து விட்டான், மூடி விட்டான். அன் குல்லி சாஹிபி பித்ஆ, யாரெல்லாம் பித்அத்தான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தௌபாவுடைய வாசலையே அடைத்து விட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பித்அத்துகள் குறித்து சொன்னாங்க, மப்ததஅ கௌமுன் பித்அத்தன் ஃபீ தீனிஹிம். இமாம் ஔஸாஇ அவர்கள் சொன்னது, மப்ததஅ கௌமுன் பித்அத்தன் ஃபீ தீனிஹிம், எந்த ஒரு கூட்டம் தங்களுடைய மார்க்கத்திலே பித்அத்தான புதுமையான காரியங்களை உருவாக்குவார்களோ இல்லா நஸஅ அல்லாஹு மின் சுன்னத்தி நபியிஹிம் மிஸ்லஹா, ஒரு பித்அத் நடைமுறைக்கு வருமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். மப்ததஅ கௌமுன் ஃபீ தீனிஹிம் பித்அத்தன், எந்த ஒரு கூட்டம் தங்களுடைய மார்க்கத்தில் ஒரு பித்அத்தான காரியத்தை உருவாக்குவார்களோ இல்லா நஸஅ அல்லாஹு மின் சுன்னத்தி நபியிஹிம், பெருமானாருடைய சுன்னத்திலிருந்து அல்லாஹ் ஒன்றை எடுத்து விடுவான். சும்ம லா யுஈதுஹா இலா யௌமில் கியாமா, கியாமத்து வரையிலும் அல்லாஹ் தஆலா அந்த சுன்னத்தை செய்கிற ஒரு நசீபையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஔஸாஇ சொல்கிற இந்த வார்த்தை எவ்வளவு நிஜமான ஒரு வார்த்தை. பித்அத்துகள் நிரம்பி இருக்கிற காரணத்தினால தானே இன்றைக்கு சுன்னத்துகள் கிடையாது. மார்க்கத்தின் பெயரால் புதுமைகள் இருக்கிறது, ஆனால் சுன்னத்துகள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா யஅதி அலன் நாஸி மின் ஆமின், மா யஅதி அலன் நாஸி மின் ஆமின் இல்லா அஹ்தஸு ஃபீஹி பித்அத்தன் வ அமாது ஃபீஹி சுன்னத்தன். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் புது புது பித்அத்துகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். வ அமாது ஃபீஹி சுன்னத்தன், ஒரு சுன்னத்தை மறக்கடித்து கொண்டே இருப்பாங்க, ஒரு சுன்னத்தை மௌத்தாக்குவாங்க, ஒரு பித்அத்தை உருவாக்குவார்கள். ஒரு கட்டத்திலே ஹத்தா தஹியல் பித்உ, பித்அத்துகள் எல்லாம் உயிரோடு இருக்கும். வ தமூது சுனன், சுன்னத்துகள் மௌத்தாகிவிடும். ஹத்தா தஹியல் பித்உ, எல்லா பித்அத்துகளும் உயிரோடு இருக்கும். வ தமூது சுனன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான சுன்னத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதாக இமாம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. தாபியன்களிலே ஒரு மஷஹூர் தாபிஇ, பிரபலமான தாபிஇ அபு இத்ரீஸ் அல் ஹவுலானி, அபு இத்ரீஸ் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பித்அத்துகள் குறித்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். லஅன் அரா ஃபில் மஸ்ஜிதி நாரன் லா அஸ்ததீஉ இத்ஃபாஅஹா, லஅன் அரா ஃபில் மஸ்ஜிதி நாரன் லா அஸ்ததீஉ இத்ஃபாஅஹா, ஒரு பள்ளிவாசல் தீப்பிடித்து எரிகிறது, ஒரு பள்ளிவாசல் தீப்பிடித்து எரிகிறது. லஅன் அரா ஃபில் மஸ்ஜிதி நாரன் லா அஸ்ததீஉ இத்ஃபாஅஹா, பள்ளி எரிகிறது, ஆனால் அதை அணைக்க எனக்கு சக்தி இல்லை. இந்த காட்சியானது அஹப்பு இலைய மின் அரா ஃபில் மஸ்ஜிதி பித்அத்தன் லா அஸ்ததீஉ தகீரஹா, பள்ளிவாசல் தீப்பற்றி எரிவதை விட அந்த பள்ளியில் ஒரு பித்அத் நடப்பது மோசமானது, தடுக்க முடியாத ஒரு பித்அத் நடப்பது மோசமானது என்பதாக இமாம் அபு இத்ரீஸ் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த பித்அத்துகள் குறித்து நம்முடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகளை கண்டித்தார்கள் என்பது ஒரு பெரிய புத்தகமாக வெளியிடுகிற அளவிற்கு அவங்களுடைய அக்வால்கள் உண்டு. நாம் உண்மையிலே பார்த்தோமேயானால் முன்னால் சொன்ன அந்த பெரியார்களுடைய கவுல்களை வைத்து பார்த்தால் எங்கு பித்அத்துகள் இருக்கிறதோ அங்கு சுன்னத்துகள் அழிந்து போய்விடும், சுன்னத்துகள் இறந்து போய்விடும். இதைத்தானே நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, உண்மையாக சொல்லப்போனால் இதை வருத்தப்படக்கூடாது, வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. ஒரு பள்ளி அருகிலேயே ஒரு தர்கா, இரண்டையுமே பாருங்கள். தர்கா செழிப்பாக இருக்கிறது, 24 மணி நேரம் தர்காவிலே ஆள் இருக்கிறது.
ஆனால் அல்லாஹுடைய வீடு பள்ளி ஆள் இல்லாமல் காலியாக கிடக்கிறது. பிதஅத்துக்கு கூட்டம், சுன்னத்திற்கு கூட்டம் இல்லை. தர்காவிலே அழப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வீட்டிலே அழுவதற்கு ஆள் கிடையாது. தர்கா உண்டியல் நிரம்புகிறது, பள்ளிவாசலுடைய உண்டியல் நிரம்புவது கிடையாது. பள்ளியினுடைய வருமானங்களை பாருங்கள், பள்ளியிலே வார ஜும்மா வசூல் எழுதி போடுவார்கள், பாருங்கள் எவ்வளவு வசூல் ஆகிறது. தர்காவுடைய வசூலையும் பாருங்கள். ஆக எங்கு பிதஅத்துகள் இருக்கிறதோ அங்கு சுன்னத்துகள் அழியும். பிதஅத் அதற்காக நாம் சொல்லிக்கொள்ளும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல சாலிஹீன்கள், அவுலியா உல்லாக்கள் குறித்து உயர்ந்த மரியாதையும் நன்னம்பிக்கையும் நமக்கு உண்டு. அவுலியாக்களுடைய கராமத்துகளை நாம் ஏற்கக்கூடியவர்கள். அஹ்லு சுன்னாவுடைய அகீதா அது. கராமாத்துல் அவுலியா ஹக்குன், அவுலியாக்களுடைய கராமத்து உண்மை. நாம் ஜியாரத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல. ஜியாரத்துக்குரிய ஒழுக்கம், ஜியாரத்துக்குரிய ஆதாபுகள், அதை முறையோடு அந்த ஜியாரத்தை எதிர்ப்பதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நடப்பது என்ன, இந்த உண்மை நிலையையும் நாம் புரிந்தாக வேண்டும். மார்க்கத்தின் பெயரால் நடக்கிற அனாச்சாரங்கள் எங்கு நடக்கிறதோ அங்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆனால் பள்ளியிலே கூட்டம் கிடையாது, பள்ளியிலே அழுகை கிடையாது, அங்கு காணிக்கை நிரம்புகிறது, பள்ளியிலே இங்கு காணிக்கை கிடையாது. ஆக அன்பிற்குரிய பெருமக்களே, இவைகள் எல்லாம் பிதஅத்துகள் சமூகத்திலே ஏற்படுத்திய விளைவு, பிதஅத்துகள் சமூகத்திலே ஏற்படுத்திய ஒரு தாக்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், அல் கஸ்து ஃபி சுன்னா கைரும் மினல் இஜ்திஹாதி ஃபில் பிதஅ. ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தில் நடுநிலையாக இருப்பது பிதஅத்தான விஷயங்களில் முயற்சி செய்வதை விட சிறந்தது. எது பிதஅத்தோ அதற்காக கால நேரத்தை செலவிடுவதை விட அல் கஸ்து ஃபி சுன்னா, எது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தோ, எது சஹாபா தாபீன்களுடைய சுன்னத்தோ அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவது மிக சிறந்ததுன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன சொல்வார்கள்? காமிஉல் பித்ஆ, பிதஅத்துகளை ஒழிக்கக்கூடியவர்கள், பிதஅத்துகளை வேரோடு அறுக்கக்கூடியவர்கள். எனவேதான் சையதுனா உமர் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஏதாவது ஒரு சிறு விஷயம், ஒரு பிதஅத்தான ஒரு காரியத்தை கண்டாங்கன்னு சொன்னால் உடனே கண்டிப்பார்கள், உடனே அந்த பிதஅத்தை மாற்றுவார்கள். இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தம்முடைய ஷரஹ் மஆனில் ஆசாரிலே பதிவு செய்திருக்கிற ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்புகிறார்கள். திரும்பும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல தொழுகை தொழுகிறாங்க. சலாம் கொடுத்தது மக்கள் வேக வேகமாக எங்கே ஓடி போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் எங்கே போகிறாங்க, எங்கே எல்லாரும் ஓடி போகிறாங்க? இப்போ மக்கள் சொன்னாங்க, தூன மஸ்ஜிதன் ஹாஹுனா கத் ஸல்லா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், தூன மஸ்ஜிதன் ஹாஹுனா, இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிக்கு எல்லாரும் வர்றாங்க, ஏன்னா ஸல்லா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பள்ளியிலே நபி தொழுதிருக்கிறார்கள். அடுத்து உமர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இன்றைக்கு நாம் சொன்னால் நமக்கு ஹஜ்ரத் சொன்னது போல பல பட்டங்கள் சூட்டப்படும், பல எச்சரிக்கைகள் நமக்கு சொல்லப்படும். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிஹாதா, இன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிஹாதா, உங்களுக்கு முன் சென்றவர்கள் அழிந்தது இதை கொண்டுதான். யத்தபிஊன ஆசார நபியிஹிம் ஃபத்தஹதுஹா பியஅன் வ கனாயிஸ். யத்தபிஊன ஆசார நபியிஹிம், தங்கள் நபிமார்களுடைய அடித்தளங்கள், நபிமார்கள் சென்ற இடங்கள், இதையெல்லாம் தேடி தேடி சென்று ஃபத்தஹதுஹா, அதை ஆக்கிவிட்டார்கள், கனாயிஸ வ பியா, கோயில்களாக, சர்ச்சுகளாக, ஆலயங்களாக ஆக்கிவிட்டார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, பெருமானார் தொழுத இடத்தில் யதார்த்தமாக தொழ வாய்ப்பு கிடைத்தால் தொழுங்கள், அதை நாடி செல்லாதீர்கள். மன் அதரகத்துஹு ஸலாத்து ஃபீ ஷைஇன் மின் ஹாதிஹில் மஸாஜித் அல்லதி ஸல்லா ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பள்ளியில பெருமானார் தொழுதார்களோ அந்த பள்ளியிலே தொழுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு யதார்த்தமாக கிடைத்தால் ஃபல்யுஸல்லி ஃபீஹா, அங்கு தொழட்டும். வலா யதஅம்மதுஹா, அதை நாடி செல்ல வேண்டாம். சையதுனா உமர் அவர்கள் எவ்வளவு கடுமையை காட்டினாங்க பிதஅத்துடைய விஷயத்தில். அதே போல உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தம் எந்த மரத்தின் கீழ் வைத்து சஹாபாக்களிடத்தில் பையத்து வாங்கினார்களோ அந்த மரம் பைஅத்துர் ரித்வான். அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அந்த மரத்தை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரத்தை வெட்டும்படி உத்தரவிட்டாங்க. அமர பிகத்இ ஷஜரா அல்லதி பூயா ஃபீஹா, எந்த மரத்தடியின் கீழ் பெருமானாரிடம் சஹாபா பெருமக்கள் பையத்து செய்தார்களோ அந்த மரத்தை வெட்ட சொன்னாங்க. என்ன காரணம்? அந்த மரத்திற்கு ஒரு வகையான பரக்கத், அந்த மரத்திற்கு ஒரு வகையான தனித்தன்மை இருப்பதாக சிலர் விளங்க ஆரம்பித்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் தொழ ஆரம்பித்தார்கள். உமர் சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க தொழுவுறீங்க, நாளைக்கு அடுத்து ஒரு கூட்டம் வரும், இதை தவாஃப் செய்ய ஆரம்பிப்பாங்க.
இன்னொரு கூட்டவரும் இந்த மரத்திற்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு நினைப்பாங்க, இந்த மரத்தை வழிபட ஆரம்பிப்பாங்க, மரத்தை வெட்டினாங்க. இப்படி தூர நோக்கு பார்வை, பின்னால் இந்த காரியத்தினால் ஷிர்க் ஏற்படும், பின்னால் இந்த காரியத்தினால் பிதாத் ஏற்படும் என்று அறிந்தால் உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிலையில தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இப்படி நம்முடைய முன்னோர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் பிதாத்தை ஆதரித்தது கிடையாது, பிதாத்தை அங்கீகரித்தது கிடையாது. சகோதரர்களே, பிதாத் என்றால் என்ன? மார்க்கத்தில் சொல்லப்படாத எல்லாமே பிதாத்து தான். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதற்கு நான் ஃபிக்ஹுடைய ஆதாரங்களை காட்டுறேன், நீங்கள் ஃபிக்ஹை பார்த்து கொள்ளுங்க. நாம் 4 மதுஹபையும் பின்பற்றக்கூடியவர்கள், 4 மதுஹபையும் பின்பற்றக்கூடியவர்கள். நம்முடைய ஃபிக்ஹில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை நாம் ஏற்கக்கூடியவர்கள். ஃபிக்ஹ் சொன்னால் நமக்கு யாரும் மாற்று கருத்து கிடையாது. சில நேரங்களில் ஹதீஸை சொன்னால் கூட அதில் சில மாற்று கருத்துகள் வரலாம், அந்த ஹதீஸுடைய சஹீஹ் தைஃப் என்கிற பிரச்சனைகள் வரலாம், ஹதீஸுடைய கருத்துக்கு விளக்கம் தரலாம். நாம் எல்லாம் ஃபிக்ஹ் பின்பற்றக்கூடியவர்கள். குறிப்பாக நாம் அதிகமாக ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். பாருங்கள், ஹனஃபி மதுஹபில் எதெல்லாம் பிதாத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு, ஃபஜ்ருடைய பாங்குக்கு பிறகு, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தவிர வேறு நஃபில்கள் தொழுவதை நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகள் பிதாத் என்று சொல்கிறது. ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை தவிர அதிகமாக தொழுவதை பிதாத் என்று சொல்கிறது. இது ஃபிக்ஹுடைய மஸலா. இது வயுக்ரஹு அன் யதனஃபல பஅத துலூஇல் ஃபஜ்ர் பிஅக்ஸர மின் ரக்அத்தைன். துலூஉல் ஃபஜ்ருக்கு பிறகு 2 ரக்காத்துக்கு மேலே தொழுவது மக்ரூ. ஏன் மக்ரூ? இப்போ ஒருத்தர் தொழுகிறார், இன்னைக்கு எடுக்கிறதுனால என்ன கேட்குறாங்க? தடுக்கப்பட்டிருக்குதா? செய்யணும்னு சொல்லலை, தடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்குறோம். காரணம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, லிஅன்னஹு லம் யஸித் அலைஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஃபஜ்ர் உதயமாகிவிட்டால் இந்த 2 ரக்காத்துக்கு மேலே தொழுவது கிடையாது. மஅஹிர்ஸிஹி அலஸ்ஸலா, பெருமானார் இத்தனைக்கும் தொழுகையின் மீது பேராவல் உடையவர்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு 2 ரக்காத்து மட்டும்தான் சுன்னத் தொழுதாங்க. எனவே அந்த 2 ரக்காத்துக்கு மேல் தொழுவதும் மக்ரூ. அடுத்து பாருங்க, ஈதுடைய தொழுகை. ஈதுடைய தினத்தில் ஈதுகாஹுக்கு சென்று ஈது தொழுகைக்கு முன்னால் தொழலாமா நஃபில்? நம்முடைய மாணவர்கள் ஃபிக்ஹ் கிதாபில் படித்திருக்கலாம். ஃபிக்ஹில் என்ன சொல்லப்படுது? லா யதனஃபலு ஃபில் முஸல்லா. ஈதுகாஹுக்கு சென்றால் அங்கே நஃபில் தொழக்கூடாது. கப்ல ஸலாத்தில் ஈத், ஈது தொழுகைக்கு முன்னால் நஃபில் தொழக்கூடாது. இது ஃபிக்ஹில் வருது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இந்த தடுக்கப்பட்டிருக்குதா? ஃபிக்ஹில் என்ன காரணம் சொன்னாங்க? லிஅன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஃஅல் ذلك. பெருமானார் இதை செய்யவில்லை. இதான் நமக்கு அசல். நபி அவர்கள் இதை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யவில்லை. இதைத்தான் காரணமாக சொன்னாங்களே தவிர தடுக்கப்படவில்லை. எனவே எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு விதாத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருமே தடுக்கப்பட்டிருக்குதா? ஆனால் ஃபுகஹாக்கள் இதற்கு சொல்கிற ஒரே ஜவாப், லிஅன்னஹு லம் யுன்கல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அது நக்கல் செய்யப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஹனஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹை நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஒரு மந்தூபான முஸ்தஹப்பான விஷயத்தை நிலையாக செய்வதும் கூட பிதாத் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மந்தூபான விஷயம், முஸ்தஹப்பான விஷயம், அதை கூட நிலையாக தொடர்ந்து செய்வது ஏறத்தாழ பிதாத் அல்லது மக்ரூஹ் என்று சொல்லப்படுகிறது. முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஃபமன் வாலப அலா ஃபிஅலின் லம் யஃஅல்ஹு ஷாரிஉ ஃபஹுவ முப்ததிஉன். எந்த காரியத்தை பெருமானார் செய்யவில்லையோ அதை நிலையாக செய்வதும் பிதாத். அடுத்து முல்லா அலி காரி சொன்னார்கள், மன் அஸர்ர அலா மந்தூபின். இதெல்லாம் மிஷ்காத்துடைய ஷரஹிலே வருகிறது. மிஷ்காத்துடைய பிரபலமான ஷரஹ் மிர்காத். முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி ஷரஹ், ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய முஹத்திஸ் ஃபகீஹ் சொல்றாங்க, மன் அஸர்ர அலா மந்தூபின் வஜஅலஹு அஸ்மன் வலம் யஅமல் பிர்ருக்ஸா ஃபகத் அஸாப மின்ஹு ஷைத்தான் மினல் இضلال ஃபகைஃப மன் அஸர்ர அலா பித்அத்தின் அவ் முன்கரின். முல்லா அலி காரி சொல்றாங்க, ஒரு மந்தூபான ஒரு காரியத்தை யார் தொடர்ந்து செய்கிறானோ, விடாமல் செய்கிறானோ, ஷைத்தான் அவனை வழிகெடுத்து விட்டான். ஒரு மந்தூபான காரியத்தை தொடர்ந்து செய்பவனையே ஷைத்தான் வழிகெடுக்கிறான்னு சொன்னா, ஃபகைஃப அஸர்ர அலா பித்அத்தின் அவ் முன்கரின். பிதாத்தான காரியத்தை, முன்கரான காரியத்தை யார் தொடர்ந்து செய்கிறானோ அவனை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆக நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகள் நீங்கள் தெளிவாக பாருங்க. அதே போல ஷரஹ் விகாயாவுடைய சிஆயாங்கிற ஹாஷியா, அதில் சொல்றாங்க, அல் இஸ்ராரு அலா மந்தூபின் யபுலுகுஹு இலா ஹத்தில் கராஹா. அல் இஸ்ராரு அலா மந்தூப்,
ஒரு முஸ்தஹபான ஒரு காரியத்தை நிலையாக செய்வது யப்லுகுஹு இலா ஹத்தில் கராஹத்தி, அது மக்ரூஹ்ங்கிற நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இதெல்லாம் எது முஸ்தஹப்போ மந்தூபோ அதற்கே இந்த நிலைன்னு சொன்னால், எது மார்க்கத்தில் அறவே சொல்லப்படவில்லையோ, எது மார்க்கத்தில் அறவே கிடையாதோ அந்த விதத்தான காரியங்களை தொடர்ந்து செய்பவரை என்ன சொல்ல முடியும்? ஆனால் இன்றைக்கு இதை சொன்னால் நம்முடைய ஹதரத் அவர்கள் சொன்னது போல பல்வேறு பட்டங்கள், இந்த பட்டங்களுக்கு பயந்து தான் பல உலமாக்களுக்கு சத்தியம் தெரியுது, ஹக்கு எது என்பது தெரியுது. உண்மையாக அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பெருமானாருடைய சுன்னத்தையும் நம்முடைய ஃபுகஹாக்களுடைய நுசூசுகளை முன்வைத்தால் சத்தியம் யார் பக்கம் இருக்குது தெரியும். ஆனால் இந்த சத்தியத்தை சொன்னால் பல பிரச்சனைகள் வரலாம், செய்கிற பணியிலிருந்து வெளியேற்றப்படலாம், அல்லது பலவிதமான பட்டங்கள் சூட்டப்படலாம். இதற்கு பயந்து தான் இன்றைக்கு உலமாக்கள் உண்மையை சொல்ல முடியாமல் பிதாத்துகளை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டில் இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி பிதாத்துகளுடைய ஒரு பெரிய நீண்ட பட்டியல், ஏராளமான பட்டியல் இருக்கிறது. நான் இங்கே அதை அதிகமாக சொல்ல முடியாது. ஒரு மணி நேரம் தான் தரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சிறிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த விஷயத்தை சொல்லாமல் முடிக்க முடியாது என்பதற்காக இதையும் நான் உலமாக்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திற்காக சொல்கிறேனே தவிர இது நிச்சயமாக பிளவையோ குழப்பத்தை ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன். அண்மை காலமாக உலமாய் தேவபந்து குறித்து பலவிதமான குழப்பங்கள் நம்முடைய தமிழகத்திலே பரப்பப்படுகிறது. உலமாய் தேவபந்தை பற்றிய பல சர்ச்சைகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. பல பத்திரிகைகள் அவர்களை பற்றி மிக மோசமாக எழுதக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே உலமாய் தேவபந்த் என்றால் யார்? அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பரேலவிகள் என்பவர்கள் யார்? இதை கண்டிப்பாக ஆலிம்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பரேலவி ஜமாத்தை பற்றி நான் 3 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பரேலவிகள் யார்? இவர்களுடைய முதல் தன்மை தக்ஃபீருல் உம்மா, உம்மத்தை தக்ஃபீர் செய்வது, உம்மத்தை தக்ஃபீர், எல்லாத்தையும் காஃபிர்னு சொல்வது. மௌலானா அஹமது ரதா கான் பரேலவி சாஹிப் அவர்கள் தேவபந்துடைய உலமாக்கள் அத்தனை பேரையும் தக்ஃபீர் செஞ்சிருக்கிறார், ஒரு நபர் விடாமல். மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோஹி காஃபிர் அல்-ஐயாது பில்லா, காசிம் நானூதவி காஃபிர் அல்-ஐயாது பில்லா, மௌலானா கலீல் அஹமத் ஷஹாரம்பூரி காஃபிர், பெயரை சொல்லி 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 எல்லாத்தையும் தக்ஃபீர் செஞ்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் காஃபிர் என்பதில் யார் சந்தேகப்படுவானோ அவனும் காஃபிர், இவர்கள் கபர்ல அதாபு செய்யப்படுவதிலே யார் சந்தேகப்படுவானோ அவனும் காஃபிர். எனவே மௌலானா அஹமது ரதா கானுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் முகஃபிருல் உம்மா என்று பேர் வைக்கலாம், உம்மத்தை தக்ஃபீர் செய்பவர் என்று அவருக்கு பேர் வைக்கலாம். முரப்பிஜுல் பிதா என்று சொல்லலாம், இமாமுல் பிதா என்று சொல்லலாம், இமாமு தக்ஃபீர் என்று சொல்லலாம். எல்லா உலமாக்களையும் தக்ஃபீர் செய்தார். இதில் பரேலவிகளுடைய பல அதிசயங்களும் நிறைய இருக்குது, எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. அதில் பாருங்கள், ஒரு தடவை ஒரு பரேலவி முஃப்தி இடத்துல ஒரு பாமரர் ஒருவர் ஃபத்வா கேட்டார், தேவபந்தி உலமாக்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் ஃபத்வாவில் தேவபந்திகள் காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துட்டு கீழே என்ன எழுதுவாங்க, அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவா அப்படின்னு எழுதிட்டார். அந்த பாமரர் அந்த ஃபத்வா வாங்கிட்டு இன்னொரு பரேலவி முஃப்திட்ட போனார். நான் இந்த மாதிரி ஒரு முஃப்தி பரேலவி முஃப்திட்ட கேட்டேன், தேவபந்திகளை பற்றி அவர் காஃபிர்னு ஃபத்வா கொடுத்துருக்கிறார் பாருங்கன்ட்டு. அந்த முஃப்தி சொன்னாராம், இந்த ஃபத்வா கொடுத்தவர் இவரும் காஃபிராக போயிட்டாருன்னு சொல்லி. ஏங்கன்னு கேட்டால், ஃபத்வா கொடுத்தாரு தேவபந்திகள் காஃபிர்னு சொல்லி, அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்னு சொன்னால் அப்போ அவருக்கு சந்தேகம் இருக்கு போல் தெரியுது, எனவே அவரும் காஃபிர். அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்னு சொல்லியிருக்காப்ப அவருக்கும் தேவபந்திகள் காஃபிர் என்பதிலே சந்தேகம் இருக்கிறது, இவரும் காஃபிர். அங்கிருக்கிற சகோதரி சிந்திக்க வேண்டும், இப்படி ஒரு ஜமாத் இருக்க முடியுமா? இவர்கள் அஹ்லு சுன்னாவாக இருக்க முடியுமா? நான் சொன்னேன், அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் மாற்று கருத்துடையவர்களோடு எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்தார்கள். தங்களுடைய ஹதீஸுடைய கிதாபுகளிலே மாறுபட்ட கருத்துடையவர்களுடைய ரிவாயத்துகளை எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தங்களை உண்மையான சுன்னி ஜமாஅத், உண்மையான அஹ்லு சுன்னா என்று சொல்பவர்கள் தேவபந்துடைய உலமாக்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி 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 தக்ஃபீர் செய்தார்கள். இமாம் இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லா அலை, ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லா அலை அவர்களை பற்றி அஹமது ரதா கான் பரேலவி எழுதும்போது, அவர் இன்றைய காலத்தினுடைய யஸீத், ஷஹீத் ரஹமத்துல்லா அலை பற்றி எழுதும்போது இன்றைய காலத்தினுடைய யஸீத் யார்? ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லா அலை ஆங்கிலேயர்கள் காலத்திலே போராடியவர், சிக்குகளை எதிர்த்து போராடியவர். அந்த குடும்பம் தான் இந்த நாட்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜிஹாது செய்ய வேண்டும் என்று முதல் ஃபத்வா கொடுத்த குடும்பம். ஷா அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலை அவர்கள் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த நாட்டில் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று முதல் ஃபத்வா கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தை பார்த்து அஹமது ரதா கான் சாப் சொன்னார், அவர் இந்த காலத்தினுடைய யஸீத் என்பதாக சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, தேவபந்துடைய உலமாக்கள் ஆங்கிலேயர்களுக்காக போராடுகிற காலத்தில் மௌலானா அஹமது ரதா கான் சாப் ஒரு புத்தகம் எழுதினார். இதை வச்சு நீங்கள் விளங்கிக்கலாம் அவருடைய ஈமான் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி.
ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த நாட்டை விட்டு ஆங்கிலேயர்களை விரட்ட தேவபந்து உலமாக்கள் போராடுகிற நேரத்தில் அஹமது ரதா கான் சாப் ஒரு புத்தகம் எழுதினார். இஅலாமுல் அலாம் பிஅன்ன ஹிந்துஸ்தான் தாருல் இஸ்லாம். இஅலாமுல் அலாம் பிஅன்ன ஹிந்துஸ்தான் தாருல் இஸ்லாம். என்ன அர்த்தம்? இந்தியா தாருல் இஸ்லாம், இங்கு போர் கூடாது, ஆங்கிலேயர்கள் எதிர்த்து இங்கு போர் செய்யக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்தவர் தான் மௌலானா அஹமது ரதா கான் சாப் அவர்கள். ஆக இவர்களுடைய முதல் அடிப்படை தக்ஃபீருல் உம்மத்தை தக்ஃபீர் செய்வது. பரேலவிகளுடைய இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த ஜமாத்துடைய இரண்டாவது அடிப்படை, யாரெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜிஹாது செய்தார்களோ அந்த அத்தனை கூட்டங்களுக்கும் முகாலஃபத் செய்வது, ஆங்கிலேயர்களை எதிர்த்த எல்லா ஜமாத்துக்கும் முகாலஃபத் செய்வது. எனவே தான் அடுத்து நம்முடைய சகோதரர் காஜா நிஜாமுதீன் ஹஜ்ரத் அவர்கள் பேசவிருக்கிறார்கள் காதியானியத்தை பற்றி. பரேலவிகள் தேவபந்து உலமாக்களை பற்றி வரி வரியாக எழுதியிருக்கிறாங்க காஃபிர் காஃபிர்னு சொல்லி. ஆனால் அஹமது ரதா கான் மிர்சா குலாம் அஹமது காதியானியை பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது. இது யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? அவருடைய காலத்தில் தான் மிர்சா குலாம் அஹமது காதியானியும் இருக்கிறார். ஹத்ம நுபுவத்தை மறுத்து தன்னை நபி என்று சொல்கிறார். தேவபந்து உலமாக்களை பற்றி காலங்காலம் எல்லாம் விமர்சித்த அஹமது ரதா கான் சாப் அவர்கள் மிர்சா குலாம் அஹமது காதியானியை பற்றி ஒரு முறை கூட விமர்சித்தது கிடையாது. யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா இது? இந்த பரேலவிகளுடைய மூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால், தர்வீஜுல் பித்ஆத் வ ருசூமாத், எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மார்க்கமாக ஆக்கிறது. எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் மார்க்கமாக்குறது. இது பரேலவிகளுடைய மூன்றாவது விஷயம். இந்த பரேலவிகள் தேவபந்து உலமாக்களுடைய பல கிதாபுகளுடைய வாக்கியங்களை எல்லாம் புரட்டி அதை திரித்து தவறான அர்த்தங்கள் எல்லாம் கற்பித்து ஹரம் வரைக்கும் சென்று அன்றைக்குள்ள ஹரம் உலமாக்களிடத்தில் இந்த தேவபந்து உலமாக்கள் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், இவர்கள் காஃபிர்கள் என்று ஃபத்வா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஃபத்வாவுக்கு அஹமது ரதா கான் வைத்த பெயர் ஹுசாமுல் ஹரமைன் என்று பெயர் வைத்தார். பிறகு ஹரமையினுடைய உலமாக்கள் தேவபந்து உலமாக்களுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக உங்களை பற்றி இப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தோம், ஆனால் இப்போது அந்த நபரை பற்றி எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த விஷயத்தில் உங்களுடைய கொள்கைகள் என்ன என்று ஒரு நீண்ட கேள்விகளை எழுப்பி தேவபந்து உலமாக்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அதற்கு மௌலானா கலீல் அஹமது சஹாரம்பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தேவபந்து உலமாக்களுடைய ஒவ்வொரு அகீதாவையும் தெளிவாக எழுதினார்கள். அதற்கு 2 வகையான பேர் சொல்லப்படுது. ஒரு பேர் என்னன்னு சொன்னால் அல் முஹன்னித் அலல் முஃபன்னித், அல் முஹன்னித் அலல் முஃபன்னித். மௌலானா கலீல் அஹமது சஹாரம்பூரி உடைக்கு தான் தேவபந்து உலமாக்களுடைய அகீதாவை பூரா தெளிவாக எழுதினாங்க. அந்த கிதாபு கிடைத்ததும் ஹரமுடைய உலமாக்கள் சொன்னார்கள், அன்றிருந்த ஹரமுடைய உலமாக்கள், இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய உண்மையான அகீதா, தாம் தவறாக ஃபத்வா கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அந்த ஃபத்வாவையும் திரும்ப பெற்றதோடு இனி அஹமது ரதா கான் ஹரமுக்கு வரக்கூடாது என்றும் அவங்க தீர்ப்பளித்தாங்க. ஆக இப்படி பல பித்தலாட்டங்கள் செஞ்சாங்க. அவங்க தேவபந்து உலமாக்களுடைய கிதாபில் என்னென்ன தஹரீஃபுகள் செஞ்சுருக்கிறாங்க என்பதையெல்லாம் பேசுவதற்கான ஒரு அவகாசம் இல்லை. சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை அறிவதற்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தான் முடியும். எங்கள் அதில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இது ஹுஜ்ஜத்து கிடையாது. பெருமானார் நம்மை தெளிவான பாதையில் தான் விட்டுட்டு போயிருக்கிறான். தரத்துக்கும் அலல் மஹஜத்தில் பைதா, உங்களை தெளிவான பாதையில் விட்டு விட்டு சென்றிருக்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதன் இரவும் பகலை போன்று வெளிச்சமானது. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். எனவே மார்க்கம் தெளிவு, குர்ஆன் ஹதீஸ் தெளிவு, உம்மத்துடைய ஃபுகஹாக்களுடைய சட்டங்கள் தெளிவு. ஃபுகஹாக்களுடைய இபாரத்தை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு நடைமுறையில் என்னென்ன பிதாத்துகள் இருக்கிறதோ இதெல்லாம் ஹனஃபி மதுஹபுடைய கிதாபுகளில் எல்லாமே பிதாத்து தான் சொல்லப்பட்டிருக்குது. ஜனாதாவுக்கு பிறகு துவா ஓதுவது கூட இமாம் முல்லா அலி காரி சொன்னார்கள், அது 5வது தக்பீருக்கு சமம். எல்லாம் பிதாத்து. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஃபிக்ஹ் கிதாப் எடுத்து பாருங்கள், ஃபிக்ஹ் எடுத்து பாருங்கள், நாங்கள் சொல்கிறத பார்க்க வேண்டாம். ஃபிக்ஹில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிதாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? எனவே உண்மையை விளங்கி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.